ஸோ ரத்னகுமார் அவர்கள் ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது இந்த படத்தோட டைட்டில் பார்த்தோன்னா எனக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். ஜனநாயகன் படத்தில் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்த பார்த்தோன்னா எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனால் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்தளவுக்கு சீக்கிரட்டாக பார்த்தோன்னா என்னை மீறி வெளியே வந்துருமோ அப்படின்ற மாதிரி தான் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தளபதிர படத்தோட டைட்டில் எப்படியும் இவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார் அப்படிங்கிறது தெரியும். அந்தளவுக்கு ஒரு தீவிரமான ஃபேன் வேறு. ஸோ ஜனரஞ்சகமான ஒரு கதை, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில் இருக்குது. ப்ளஸ் அவர் பொலிட்டிக்ஸ் என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு டைட்டில், சரியான படம், சரியான கதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி அதை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டைட்டிலும் வச்சிருக்காங்க. படமும் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. தளபதியோட ஷூட் பார்த்தோம்னா சீக்கிரமாக முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிட்டே தான் இருக்காங்க. மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் தளபதியோட போர்ஷன் போயிட்டு தான் இருக்குது. தளபதிக்கு ஷூட் வந்து முடிகிற மாதிரியும் தெரியல, படத்துல வந்து ஏதோ ஒரு அப்டேட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியும் தெரியல. இல்லை படத்தை பற்றி யாராவது ஏதோ இன்டர்வியூவில் ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிறைய அவர்கள் தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, அவ்வளோதான். மற்றபடி பிரியாமணி சொல்லியிருந்தாங்க, அதுவும் பெரிய லெவல் அப்டேட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன நியூஸ் வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் மற்றபடி படத்தை பற்றி நம்மளுக்கு எந்த நியூஸே தெரியாமல் இருக்குது. அதுவே பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் பற்றி தான் போயிட்டு இருக்கு. நம்மளோட ஃபோக்கஸும் அதில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை பற்றி பார்த்தோம்னா பெரிய அளவு அப்டேட் வராதது ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும், இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் சைடு பார்த்தோம்னா தளபதி கொடுக்குற ப்ரெஷர், அதை ஹேண்டில் பண்ணுற விதம், நம்ம ரிப்ளை கொடுக்குற விதம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. தளபதி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஸ்க்ரீனில் நம்ம தளபதி பார்க்கணும், ஒரு அப்டேட் வந்து ட்ரெய்லர், டீசர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் நம்மளுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா இல்லாமல் இருக்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ கூடி சீக்கிரமாக டீம் ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். நம்மளும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும், அப்டேட் வரவே மாட்டேங்குது. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, எங்கே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியல. சென்னையில் தான் போயிட்டு இருக்கு, ஆனால் எங்கே நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா படம் சீக்கிரட்டாக போயிட்டு இருக்கு. சரி, கூடி சீக்கிரமாக ஏதாவது அப்டேட் வரும்னு வெயிட் பண்ணலாம். மேலும் மேலும் தளபதி வளர நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கைஸ். இப்போ இந்த சேனல் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஐ லவ் யூ கைஸ், பை.